இயக்குனர் இமயம் பாரதி ராஜா. இவர பத்தி சொல்லணும்னா நெறைய சொல்லிக்கிட்டே போலாம். மனுஷன் குடுத்திருக்க படங்கள் அந்த மாதிரி. கிராமங்கள கண் முன்னாடி கொண்டு வந்த நபர். பழைய பேட்டிகள்ல கூட சொல்லியிருப்பாரு, "தயவு செஞ்சு கால மாற்றம் வந்தாலும், டெக்னாலஜி என்ன வேணாலும் டெவலப் ஆகட்டும். மனித உறவுகள் அப்படின்றது மாறாது. உணர்வுகளும் மாறாது. கிராமங்கள் நோக்கி பயணப்படுங்கள். கிராமங்கள் சார்ந்த படங்கள யாராவது எடுத்துக்கிட்டே இருங்க. அடுத்தடுத்த ஜெனரேஷன் எப்ப வந்தாலுமே, மண்மனம் மாறாத படங்களையும் குடுங்க. அதையும் பார்த்து ரசிக்கிறதுக்குன்னு நெறைய பேர் இருந்துட்டுருக்காங்க. ஒரு கிராமத்துல ஒரு பொண்ணு இப்படித்தான் இருப்பா. அவளுடைய இயல்பு அப்படித்தான் இருக்கும். கிராமத்து மக்கள் எல்லாருமே தன்னை சேர்ந்தவங்கள நல்லபடியா பார்த்துக்குவாங்க. மண்மனம் அப்படின்றது மாறாத ஒரு நற்குணமா இருக்கும். இந்த மாதிரியான நெறைய விஷயங்கள் நாம கண் முன்னாடி பார்த்துருக்கோம். அதுக்கு தகுந்த மாதிரியே உண்மையிலே சொல்லணும்னா, இப்ப வரைக்கும் நெறைய விஷயங்கள் நமக்காகவும் இருந்துட்டுருக்கு. ரசிகர்கள் நெறைய பேர் ஏத்துக்கிற மாதிரி, ரசிகர்கள ஈர்க்கிற மாதிரி, நமக்கான அந்த அடையாளமும் நெறையவே இருந்துட்டுருக்குன்னு சொல்லலாம். ஸோ பாரதி ராஜாவ பொறுத்தவரைக்கும் எல்லா தலைமுறையினருமே அதுக்கு ஏத்த மாதிரி கிராமம் சார்ந்த மண்மனம் மாறாத படங்கள குடுக்கணும். அதுக்காக ஹார்ட் ஒர்க் பண்ணணும். எந்த சூழ்நிலையிலயும் அந்த படங்கள விட்டுறக்கூடாதுன்னு எண்ணினாரு. தான் பையன எப்படியாவது ஜெயிக்க வைக்கணும், சினிமால பெரிய ஆளாக்கணும், நடிகனாக்கணும்னு நினைக்க அவர் பையனுடைய ஆசை டைரக்டர் ஆக்குறது. ஸோ அது நடக்கவே இல்ல. அவர் நடிகரானாலும் சரியா படங்கள் ஓடவே இல்ல. கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி மாரடைப்புல அவர் இறந்து போக, "நான்லாம் உயிரோட இருக்கேன். என் பிள்ளை வந்து செத்துட்டானேன்னு" சொல்லிட்டு வேதனையிலேயே தன்னைத்தானே வருத்திக்கிட்டு மனரீதியா உடைஞ்சு போய் தான் அந்த மனுஷன் இறந்திருக்காருங்க. புத்திர சோகம் அப்படின்றது சாதாரணமான விஷயம் கிடையாது. நிறைய படங்கள்ல தந்தை மகன் உறவுக்கு அவ்வளோ வலு சொல்ற மாதிரியான படங்கள். கமல்ஹாசனை வச்சு வித்தியாசமான கோணங்கள்ல நிறைய படங்கள். ரஜினிகாந்த வச்சு எடுத்திருக்காரு. அவர் எடுக்காத படங்களும் கிடையாது. அது போகாத கோணமும் கிடையாது. இப்ப வரைக்கும் பார்த்தீங்கன்னா, அவருடைய இடத்த வேற யாராவது ரீப்ளேஸ் பண்ணுவாங்களான்னா, கண்டிப்பா பண்ண மாட்டாங்க. கண்டிப்பா இந்த தமிழ் சினிமா, இந்திய சினிமா, அது மட்டும் இல்லாம கிராமங்கள் எதுவுமே அந்த பாசத்திற்குரிய பாரதி ராஜான்ற குரல மிஸ் பண்ணிட்டு தாங்க இருக்கும். இத பத்தி உங்க கருத்து என்னன்றத தாராளமா கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனல லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.